சென்னையில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகள் குறித்து பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் சாம்வேல் எபினேசர் இணைகிறார். சாம்வேல் எபினேசர், வணக்கம். சென்னையில் இன்று என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது, சொல்லுங்கள். மோகன், கண்டிப்பாக இன்றைய தினம் சென்னையில் நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். குறிப்பாக கத்திரி வெயிலானது இன்றுடன் நிறைவடைகிறது. குறிப்பாக தமிழகத்தில் அதிகபட்சமாக அதாவது 106 டிகிரி வெப்பமானது தமிழகத்தில் பதிவாக இருந்தது. இந்த ஆண்டு பார்த்தோம்னால் இந்த கத்திரி வெயிலால் அதிக அளவு தாக்கம் இல்லை என்றே கூறலாம். ஏனென்றால் அதிக அளவில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ததால் இந்த ஆண்டு குளிர்ச்சியான சூழலே நிலவியது. இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அதாவது டேங்கர் லாரி உரிமையாளர்களும் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் காரணமாக தமிழகத்தில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலை தட்டுப்பாடானது ஏற்படும் எனவும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் டேங்கர் லாரி உரிமையாளர்களின் கோரிக்கையை அரசு ஏற்க வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த போராட்டத்துக்கான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் அதாவது நேற்றைய தினம் வேசார்பாடியில் நடைபெற்ற தீ விபத்து காரணமாக அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தனது எக்ஸ்தல பதிவில் அதாவது தாவேகா மகளிர் அணி அதாவது சேர்ந்தவர்களை தாக்கியதாக தொடர்பாக தனது எக்ஸ்தல பதிவில் கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இந்த கண்டனமானது தற்பொழுது காவல்துறையினர் அதாவது மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது அதாவது காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வம் பெருந்தகை அவர்களும் தனது அரசியல் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்கிறார் விஜய் என்று செல்வம் பெருந்தகை தெரிவித்திருந்தார். ஏனென்றால் இந்த வேசார்பாடி தீ விபத்து பொறுத்தவரை யாரும் அதாவது காவல்துறையினர் தாவேகா நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் இதை வைத்து விஜய் அரசியல் செய்யக்கூடாது என்று செல்வம் பெருந்தகை சொல்லியிருக்கக்கூடிய இந்த காட்சி அதாவது இந்த சம்பவமானது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் பொறுத்தவரை அதாவது இன்றைய தினம் அதாவது அது குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஞானசேகருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்தில் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பில் பார்த்தோம்னால் குற்றவாளி அதாவது இந்த சம்பவத்தில் குற்றவாளி ஞானசேகர் தான் எனவும் உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் அவர் மீது 11 பிரிவின் கீழாக வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மட்டுமல்லாமல் அதாவது அந்த மாணவி தரப்பு மற்றும் காவல்துறையினருக்கு அளிக்கப்பட்ட இந்த சாட்சிகள் 29 சாட்சிகள் அடிப்படையில் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி தான் இந்த தண்டனை விவரங்களானது அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் இந்த தீர்ப்பு வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி எந்த மாதிரியான தீர்ப்புகள் ஆனது வாசிக்கப்பட போகிறது, ஞானசேகருக்கு என்ன தண்டனையானது வரப்போகிறது என்பது தொடர்பான முழு விவரங்களும் ஜூன் 2ஆம் தேதி தெரிவிக்கப்படும். இது மட்டுமல்லாமல் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பிஜேபி பூங்காவில் பார்த்தோமானால் நேற்று தினம் இந்த ராட்டினத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக 130 அடி உயரத்தில் அதாவது சுற்றுலா பயணிகள் அதாவது இந்த ராட்டினத்தை பயணித்தவர்கள் சுமார் அதாவது 3 மணி நேரமாக அந்தரத்தில் தொங்கிய காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த இந்த நிலையில் அவர்கள் 3 மணி நேரம் கழித்து அது மீட்கப்பட்டிருக்கின்றனர். தற்பொழுது காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் தற்பொழுது அந்த பூங்காவானது தற்காலிகமாக மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பரபரப்பான சூழல் நிலை வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் திமுக தரப்பில் அதாவது மாநிலவை உறுப்பினருக்கான பட்டியலையும் தற்பொழுது வெளியிட்டு இன்றைய தினம் ஒரு பெரும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மக்கள் நீதி மையத்தை சேர்ந்தவருக்கு ஓரிடமும் திமுகவினருக்கு 3 இடங்களும் அதாவது திமுக தரப்பில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த முறையும் அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய அதாவது மதிமுகவுக்கு இடமானது கொடுக்கப்படவில்லை. அதே போல வைகோவுக்கு இந்த ஆண்டும் மாநிலவை உறுப்பினர் பதவியானது வழங்கப்படாதது பெரும் பரபரப்பையும் அந்த கூட்டணிக்குள்ளாக ஒரு பேச்சுவார்த்தையானது நிலவி வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் மக்கள் நீதி மையத்துக்கு ஓரிடம் ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஓரிடம் வழங்கப்பட்டதாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்குறிப்பிலும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதாவது மீன்பிடி துறைமுகத்தை இன்றைய தினம் திறந்து வைக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை இன்றைய தினம் சுட்டிக்காட்டுகிறோம். அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் இருக்கக்கூடிய 175 மழைநீர் வடிகால் வாரியங்களை சீரமைக்கும் பணியிலும் மாநகராட்சி
அரசு ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உபகரணங்கள் அது மட்டுமல்லாமல் அதாவது இந்த பணியில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களது பாதுகாப்பு கவசங்களானது வழங்கப்பட வேண்டும். அதே போல முறையாக அரசு கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகளை தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நேற்று தினம் சிந்தாரிப்பேட்டை பகுதியில் பார்த்தோமானால் தூய்மை பணியாளர்கள் தங்களது அதாவது கையுறை மற்றும் முகக்கவசங்கள் எதுவும் இன்றி அவர்கள் அதாவது தங்களது சாக்கடைகளை அதாவது சுத்தம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் தமிழக அரசு சார்பாக இந்த 175 மழைநீர் வடிகால் கால்வாய்களை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு அரசு தரப்பில் வழங்கக்கூடிய அந்த உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு அதாவது கவசங்களை முழுமையாக அரசு அதிகாரிகள் வழங்கி மற்றும் அந்த பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மோகன், அதாவது இன்றைய தினம் செய்திகளானது கடந்து செல்லக்கூடிய பாதைகள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் எந்த மாதிரியான பரபரப்பான சூழ்நிலை, ஒரு புறம் திமுகவினர் மாநிலவை உறுப்பினர் பட்டியலானது வெளியிட்டிருக்கின்றனர். இது இந்த முறை அதாவது வைகோ அவர்களுக்கு இடமானது கொடுக்கப்படவில்லை என பல்வேறு காரணங்கள் இருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணியில் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிலவி வரும் என்பது பின்வரும் காலங்களில் பார்க்க முடியும். மோகன், சென்னையில் இன்று நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.